ஐயா. ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு நினைக்கிறேன். நம்ம வாணிக்கு இந்த வருஷம் படிப்பு முடியுதல்ல? ஆமாங்க. உடனே கல்யாணம் செஞ்சிடலான்னு ஒரு எய்ம் பண்ணியிருக்கேன். இதை நானே உங்கள்கிட்ட சொல்லலான்னு நினச்சேங்க, நீங்களே சொல்லிட்டீங்க. பேஷாக ஆரம்பிச்சிருவோம். சரி, உடனே வந்து விளம்பரம் பண்ணி விடு. கால்பர் நம்ம வாணிக்கு தகுந்த மாதிரி நல்லா படித்த வசதி படைத்த மாப்பிள்ளையா பார்த்து பேப்பரில் விளம்பரம் கொடுத்தா கூட நல்லதுங்க ஐயா. இல்லை அன்பு, நல்லா படித்த மாப்பிள்ளையா வசதி படைச்ச வேணாம். இல்லை அன்பு, பேப்பர்லாம் கொடுக்கறது அந்த காலம். இப்போ இன்டர்நெட்டு, டிவி இந்த மாதிரி வசதி வந்ததுனால நம்ம ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி நாம் கோடியாக கொட்டி கொடுத்தாலும் நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும். அந்த மாதிரி நமக்கு ஒரு மாப்பிள்ளை அமையணும். அந்த மாதிரி நீ கால்பர் பண்ணு. சரிங்க ஐயா, அப்படியே பண்ணிடுறேன். நான் உனக்கு என்னப்பா சொல்கிறது, நீ வளர்த்துன பிள்ளைங்க உனக்கு தெரியாதா? நீ ஏன் நல்ல மாப்பிள்ளையை ஏற்பாடு பண்ணி அமைச்சு கொடு. நான் தான் பிஸ்னஸ் அலைஞ்சிட்டு இருக்கிறேன். என்ன செய்யறது? நல்லா இடமா பார்த்து அமைச்சு கொடுக்கறது உன் பொறுப்பு. ஆக வேண்டிய வேலையை போய் பாரு. நான் கம்பெனி வரலும். உங்கள் மனசை பற்றி எனக்கு தெரியாதுங்களா? நான் தூக்கி வளர்த்த பொண்ணு வாணி. நான் நல்லபடியாக அவளுக்கு எனக்கு திருப்தி அடையும் போது தான் நான் கல்யாணம் நல்லபடியாக செஞ்சு வைக்கிறேங்க ஐயா. நீங்கள் ஒன்றும் அதை பற்றி பயந்துக்க வேண்டாங்க. எனக்கு பிடிச்சிருந்தா தான் கல்யாணமே. சந்தோஷம். என்ன விட என் பிள்ளைகளை பற்றி உனக்கு தான் தெரியும். நீ பார்த்து ஏற்பாடு செய்ய. ஆக வேண்டிய காரியத்தை கச்சிதமாக உடனே முடி. நான் கம்பெனி வரலும் போயிட்டு வந்துடுறப்பா. சரிங்க ஐயா, நல்லா அமோகமாக பார்த்துடலாம். ஆமாம், இதில் என்ன 1 லட்ச ரூபா கொஞ்சம் கோளாறாக இருக்க மாட்டேங்குது. இதை பாரு பார்க்கலாம். ஐயா எல்லாம் கரெக்டாக தாங்க இருக்கு. இல்லை, இங்கே பாரு, இன்கம் டேக்ஸ் குறி போட்டுக்காம பாரு. அது என்னது? ஐயா நல்லா பார்த்து சொல்கிறேன். எல்லாம் கச்சிதமாக இருக்குங்க. நீ ஒப்பு கொண்டுக்க. போலாங்க. சரி.